எட்டி பார்த்து போயிட்டு அரண்டி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணுமா? ஆளை பாருங்க. தேங்காய் கொண்டு போறாரு. தேங்காய் கொலை கட்டேன். ஆட்டரை டிக்கெட்ல லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்கும் போல இவருக்கு. வீண்டரட் அடுத்து வச்சிருக்கீங்க இவரு. சரி போய் பார்த்து போ. சரி டீ பத்து வெற்றியோட திரும்பி வாரேன். கண்டால என்ன நினைப்பட போறாரு இந்த மனுஷன். சமய மாசம் நல்லா இருந்தா நாங்க இல்ல வாடகை வீட்டுல இருப்போம். இதுல வேற லாட்டரி டிக்கெட்ல ஏதோ லட்சக்கணக்கு அடிச்சுதான். இல்ல ராமூர்த்தி செல்லுல மச்சி அந்த கப்பலை பாரு எப்படி நல்லா இருக்கு. இதுல நம்ம போலாம இருந்தே சொக்குசா இருக்குமே. ஒரு நாள் 10,000 வாடகை விட்டுக்கணும் குடிப்பியா நீ? அவ்வளவு வருமா? பின்ன ரூம் வாடகை சாப்பாடு நம்ம என்ன கேட்குமோ அதெல்லாம் கொண்டு தருவோம். வீடு போல எல்லா வசதியும் கொள்ளலாம் கேட்டியா? அதனால இதுக்கு நம்ம வீட்டுல இருக்கலாம். ஊரே சுத்தி சுத்தி போற மாதிரி இது சுத்தி சுத்தி கப்பல்ல மிதந்து போவோம். அப்படி இருக்குமா? இருக்காதுலாம். வாஸ்தவம் தான். வாழ்க்கையில ஒரு நாள் இதுல வரணும் பாப்போம். அதுக்கு முன்ன வந்த சமயம் போனதே தெரியல. பாத்துல ரசமல பாவல ராமூர்த்தி. ஆனாலும் குறைச்சு போயாடுதான் கேட்டியா? அப்பி தவறு இந்த வெள்ளத்துல விழுந்த நினைச்சு பாரு. உயிரை மிச்சம் கிட்டுமா? கரெக்ட் தான். அதுக்குன்னு கப்பல்லையும் போட்டலையும் வராமல இருக்குன்னு நாட்டு ஜனங்க இதுல டூர் வரன்னு உள்ள பேருல போட்டல சவாரி பண்ணியது இதெல்லாம் உண்டு. எப்பா தம்பி இங்க வந்துதான் நான் லாட்டரி டிக்கெட் எடுத்தேன் 2 மாசத்துக்கு முன்னாடி. எனக்கு நம்பர் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, பரிசு விழுந்திருக்கு. எத்தனை லட்சம் தொகை பெரிய பேக்கா கொண்டு வந்திருக்கேன். இல்ல ராமூர்த்திக்கு அந்த வாழ்வா பாருங்க. நமக்கு லட்சக்கணக்கில் கிட்ட இல்லைங்களே எதெങ്കിലും ஒரு பரிசு அடிச்செங்க பத்திரகாளிக்கு மூஞ்சில கரிய பூசி அடிச்சணும். இல்லையானா கேவலமா பாப்பா நாட்டுக்கு நாட்டி பானீரே அப்படி இப்படி. என்ன எப்படி இருக்கு? உனக்கு ஏதோ ஒரு பரிசாவது அடிச்சு எனக்கு அது அடிச்ச மழன்னு தெரியல. அதான் சங்கடத்துல இருக்கு. ஏதாச்சும் ஒரு பரிசாவது அடிச்சிருக்கு. எனக்கு லட்சக்கணக்கில் பணம் வந்தா பாதி தெரிவியா? நான் ஒரு வீடு வச்சலான்னு இருக்கேன். எல்லாரும் தனக்கு காரியம் தானே பாப்பணும். வாசியில கட்டினாலும் விட்டு வைப்பணுமா? இதுக்கு இந்த மாதிரி அவசியத்துக்கெல்லாம் தனியா வரணும்னு சொல்லியது. பார்த்து கூட்டிட்டு பாரு. லட்சக்கணக்கில் அடிச்சாயினி பொறாமையில பொங்கணுமே ஊருக்கு புல்லாம். நோவாம நுங்கெடுக்காம இவனுக்கு லாட்டரி டிக்கெட் அடிச்சிருக்கணும். என்ன சொல்லுப்பா தம்பி, உங்களுக்கு லட்சக்கணக்கில் ஒன்னும் அடிச்சல்ல. என்னப்பா சொல்லியே நீ? எனக்கு பெண்டாட்டி பேக்க வேற கொடுத்து விட்டாலே. வீட்டுல நடையாற விட மாட்டாளே. அந்த அளவுக்கு பம்மாத்து காட்டேன் இருந்தேன். பொறுங்க சொல்லியதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. உங்களுக்கு பரிசு தொகையா ஒரு புல்லட்டு பைக் அடிச்சிருக்கு. வாழ்க்கையில எடுக்க முடியாது. 2.5 லட்சம் எங்கிலும் இப்ப இல்லை. இப்போ லட்சக்கணக்கில் உள்ள ஒரு பொருள் கிட்டி இருக்கு. இதுவே மாத்தி பேராசை வேண்டாம். ராமூர்த்தி கொல்லாம்பா அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. எப்பா தம்பி எனக்கு நம்பர் பார்த்து சொல்லுவியலாம். நம்பர் சொல்லுங்க அண்ணே. 257668. பெஸ்ட் ஆஃப் லக் நெக்ஸ்ட் டைம். என்னப்பா சொல்லிய நீ? அந்த தம்பி உனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிய அப்படின்னா அந்த இது பெரிய தொகை அடிச்சிருக்கு போல அதான் சொல்லியாரு. அப்படியா? 1 கோடியா 2 கோடியா? அசமல்ல. உருளே நீ தான் பெரிய புள்ளியா இருப்ப. வாடகை வீடு இருக்கு, அதையும் மாற்றி பெரிய ஒரு பங்களாவா மாற்றம். இன்னும் சும்மிங் பூல வச்சானோ தோட்டம் தொடர்னு கொஞ்சம் வேண்டி போடணும். வேற என்ன ஆசை இருக்கும்? ஒரு எனவா கார் வேண்டாம். எனவா இருந்தா தானோ நீர் போவீரு. நமக்கு ரேஞ்சுக்கு நீ அதுதானே நல்லா இருக்கு. மூத்த பிள்ளைக்கு 101 பவுனில உருப்படி போடணும். 2வது பிள்ளைக்கு அப்படிதான். 2 பேருக்கு 2 கார் கொடுக்கணும். எனக்கு 10 என்கிற பத்திரகாளி பொண்டாட்டிக்கு உருப்படி குறவு. அவளுக்கு ஒண்ணுமே இல்லை. அவளுக்கு நிறைய நகை நெட்டு எல்லாம் வேண்டி போடணும். പിന്നെ மிச்சம் இருக்க பணத்தை வச்சு வயசான காலத்துல டூர் கீர் அங்க இங்கன்னு சுத்தணும். என்ன சொல்லிட்டு கிடந்த உனக்கு தான் பெரிய பிள்ளை கிடைச்சிருச்சு. வீட்டுல போய் சுத்தி போடணும். இல்லைன்னா ஆளுக்கு பொறாமப்பட்டே சாவும். சொல்லி அது மனசிலாவிலங்கி அதை இருங்க. விட்டா பேசிண்டே போறியா? என்ன உங்க கனவெல்லாம் கற்பனை கோட்டையெல்லாம் ஒரு வாரத்துல நீக்கி வைங்க. பெஸ்ட் ஆஃப் லக் நெக்ஸ்ட் டைம்னா அடுத்த முறை லாட்டரி டிக்கெட் போடாம பாப்போம் அப்படின்னு சொல்லியது. அதுதான் மீனிங். சரியா? எப்போ உங்களுக்கு லாட்டரி டிக்கெட்ல எந்த பரிசும் இல்லை. அவ்வளவு எப்ப ஒரு நிமிஷத்துல சுக்கு நூறாக்கிட்டு எங்களுக்கு கற்பனை கனவுகளை தமிழ்ல சொல்லி தொலைய வேண்டியதுதானே. எங்க இப்படி நான் கனவு காணுவேனே? இல்ல என் தப்பு தானே.